மக்களே, வெல்கம் டு ஜார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது ஒரு ஆம்லேட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், 6 முட்டை. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வெட்டிக்கணும். அடுப்பில் ஒரு வானிலி வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதும் இந்த வெங்காயம் வெட்டி வச்சுக்கொள்ள அதை சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவை இது மாதிரி 2ஆக வெட்டிட்டு இது மாதிரி ஸ்க்ரேப்பர் இருக்கும்ல, அதில் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரேப் பண்ண பொட்டேட்டோவை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு வெறும் இந்த வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் மட்டும். இந்த சைடு ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆம்லேட்டுக்கு, ஏன்னா வெங்காயத்துக்கும் பொட்டேட்டோக்கும் உப்பு போட்டோம். இது முட்டைக்கு மட்டும். இந்த சைடு இந்த பொட்டேட்டோ வெங்காயமும் நல்லா ஆறட்டும் கம்ப்ளீட்டாக. அதுக்குள்ளே இந்த 6 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இந்த ஆம்லேட் ஃப்ரை ஆகுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ இதை நான் 2 ஆம்லேட்டாக போட்டுக்க போகிறேன். ஸோ 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷோட காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே கேர்ஃபுல்லாக எடுத்து சேர்த்துக்கலாம். மீதி இன்னும் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம்.